Hello. In the video, I will explain to you about the formal charge. Formal charge na என்ன அதை நம்ம எப்படி calculate பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Formal charge FC அதாவது formal charge on a molecule or on a ion. Molecule or ion. ஒரு ion-லையோ இல்லை molecule-லையோ எப்படி calculate பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் you'll just see what is this charge means. இப்போ நார்மலாக ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், இப்படி CO2 ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா இதோட டோட்டல் சார்ஜ் இஸ் 0. ஸோ தட் இஸ் இது நியூட்ரலான ஒரு காம்பவுண்ட். இதில் there is no separation of charges. Or if you take an for example an ion, இந்த மாதிரி கார்பனேட் அயான் 2 CO3 2- இல்லைன்னா NH4+ இந்த மாதிரி அயான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற சார்ஜ் வந்து எந்த ஆட்டத்தில் இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியாது. அதாவது எழுதும்போது வேணால் நம்ம நைட்ரஜனில் இருக்குது, ஓவில் இருக்குன்னு சொல்லலாம். பட் திஸ் அயான் இஸ் present, this charge is present on the ion as a whole. மொத்தமான ஒரு அயானில் தான் இந்த சார்ஜ் இருக்கிற மாதிரி நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறமே ஒழி ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்து மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறதில்ல. ஸோ ஒரு மாலிக்யூல்லையோ ஒரு அயான்லேயோ ஒரு ஆட்டத்துலேயோ என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த ஃபார்மல் சார்ஜுன்ற கான்செப்டை நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் an atom in any molecule or ion அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த ஆட்டம்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி லோன் பேர். லோன் பேரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அந்த ஆட்டமில் எவ்வளோ லோன் பேர் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ், மைனஸ் half into number of electrons in the bond pairs, bond pair electrons. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, நவ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம அந்த ஃபார்மல் சார்ஜ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் calculate the formal charge on each oxygen atom in the case of a ozone molecule. இந்த ஓசோன் மாலிக்யூல் இருக்கிற ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டத்துலேயும் என்ன ஃபார்மல் சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம யூ வில் ட்ரை டு கால்குலேட் ஹியர். ஓகே, ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா தி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சாதான் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையும் போது ஐ திங்க் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா என்னுடைய யூ சி மை ப்ரீவியஸ் வீடியோ ஆன் ஹவு டு ட்ரா தி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் கம் பேக் டு திஸ். So for just quick review of this, now all these three atoms of oxygen is connected like this, and oxygen உடைய valence electron வந்து 6, that is atomic number is 8, 2 6 is the electronic configuration for oxygen. So that means each oxygen atom should have 8 electron, octet வரணும் உனக்கு. So ஒரு oxygenly we know that there are 2 lone pairs. Each oxygen has got 2 lone pairs and octet வந்து satisfy ஆகிற மாதிரி தான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வரையணும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் நம்பர் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து we will number it as 1, this is 2, this is 3. ஓகே, now ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஆட்டமில் நம்ம பார்த்தோம்னா if you look at this first atom, first oxygen atom, இதில் 2 லோன் பேர் இருக்கு, மொத்தம் 4 எலக்ட்ரான், ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 6 எலக்ட்ரான் ஆகிடுத்து. 8 வரணும் அப்படின்னு சொன்னால் we will draw one more bond. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அடுத்தது ஆக்சிஜன் 2க்கு நம்ம 8 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா 3 பாண்டு இருக்குது. 3 பாண்டுனா என்ன அர்த்தம்? அதில் 6 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஸோ 6 எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா தென் we will have less ஒரு லோன் பேர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா மறுபடியும் you have only one bond here. அப்போ 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இதுக்கு மிச்சம் 6 எலக்ட்ரான் நம்ம இங்கே போட்டுக்கணும். 6 எலக்ட்ரான் போட்டுட்டேன்னா இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, so you will have 8 electrons for this oxygen atom, oxygen 3. So now we will calculate the formal charge on each oxygen atom present in the ozone molecule.
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் நம்பர் 1 O1ல பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் தி ஆக்சிஜன் ஃபார்முலா என்ன சொல்றது? வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் தி ஆக்சிஜன் அது 6, வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6 மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் பார்த்தோம்னா இதில் 2 லோன் பேர் இருக்கு. ஸோ 2 லோன் பேர் இருக்கிறதுனால we write it as 4 electrons in the lone pair minus half into number of bond pair பார்த்தனா 2 பாண்ட் இருக்கு இல்லையா, 2 பாண்ட் இருந்தா அதுல 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மல் சார்ஜ். ஸோ இதை கட் பண்ணோம்னா 2 ஆயிடும். ஸோ இட் will be 0. ஃபார்மல் சார்ஜ் on the first oxygen atom will be 0. அதே மாதிரி ஃபார்மல் சார்ஜ் on the second oxygen atom பார்க்கலாம். O2ல பார்த்தனா again valence electron is 6, number of bonded electron பார்த்தனா number of lone pair of electron பார்த்தனா 1. ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கு, அதில் ஒரே ஒரு பேர் இருக்கிறதுனால there are only 2 electrons here and minus half into number of bonded electrons. ஸோ bonded electrons பார்த்தனா 3 பாண்ட் இருக்கு இந்த ஆக்சிஜன் ஆட்டம். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1. ஸோ மொத்தம் 3 பாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 6 வந்துடும். ஸோ இதையும் கட் பண்ணால் 3 வந்துடும். ஸோ 6 minus 5 1. Formal charge, that is plus 1. Formal charge on the second oxygen atom will be plus 1. Third oxygen atom பார்த்தனா O3ல பார்த்தனா again valence electron 6, number of bonded electron பார்த்தனா number of lone pairs வந்து 6. 3 லோன் பேர் இருக்கு இல்லையா, அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். அதில் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இருக்கும். ஸோ 6 மைனஸ் half into number of bonded electrons, that is 2. ஸோ இது கட் பண்ணால் 1 வந்துடும். ஸோ இட் will be -1. ஸோ நம்ம இது ஸ்ட்ரக்சரில் வரையும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? O இந்த மாதிரி இங்கே டபுள் பாண்ட் போட்டுடுவோம். தென் we draw the lone pair like this. இதில் லோன் பேர் இந்த மாதிரி, இதில் ஒரு லோன் பேர், இதில் 3 லோன் பேர் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபார்மல் சார்ஜ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 0, இதில் ஒன்றும் போட மாட்டோம். செகண்ட் ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து +1. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் போடுவோம். அண்ட் தென் இதுக்கு பார்த்தோன்னா இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் போடுவோம். ஸோ ஆட்டம் மாலிக்யூல் அந்த ஹோல் இஸ் நியூட்ரல். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் 0 வந்துடும். ஆனால் இண்டிவிஜுவலாக அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் பார்த்தோன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்மல் சார்ஜ் இருக்கும் அந்த O ஆட்டமில். தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் த ஃபார்மல் சார்ஜஸ் +1 and -1. இப்போ இன்னொரு மாலிக்யூல் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது HSO4 மைனஸில் சல்ஃபர்னுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன? we will try to calculate the formal charge of sulfur in the bisulfate anion. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பைசல்ஃபேட் ஆனியானுடைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும். சென்ட்ரல் ஆட்டம் எப்பவுமே சல்ஃபர் இஸ் அ சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O அண்ட் இங்கே வந்து H. ஸோ உனக்கு அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர். இல்லைன்னா உனக்கு வராது. 2 ஆட்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அதே மாதிரி எல்லா ஆட்டத்துக்கு நடுவுலையும் 2 எலக்ட்ரான் நம்ம போட்டுக்கலாம். ரிமெம்பர் தட் 2 ஆட்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் அதை போட்டுருணும். அதுக்கப்புறமா இது உனக்கு எப்படி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையிறதுன்றதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ ஆக்டெட் வரணும் உனக்கு. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் பார்த்தோன்னா என்ன, ஏற்கனவே இதுக்கு 2 இருக்குது. ஸோ மிச்சத்துக்கு 6 வரணும். இங்கே 6 போட்டால் இதுக்கு ஆக்டெட் ஆகிடுதா. அதே மாதிரி இதுக்கும் வந்து 2 இருக்குது, இதுக்கும் வந்து 6 போடணும். 6 போட்டால் தான் ஆக்டெட் வரும் அதுக்கு. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் பார்த்தோன்னா 6 போட்டேன்னா தான் ஆக்டெட் வரும். சரியா? நவ் இது மாதிரி இருக்கும்போது HSO4 மைனஸ் ஒரு மைனஸ் இப்படி வெளியில் போட்டுக்கணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து சல்ஃபர்னுடைய சல்ஃபருக்கு பார்த்தோன்னா we will calculate it for sulfur nuடைய formal charge on sulfur is equal to valence electron on sulfur பார்த்தனா 6 oxygen family இருக்கு இல்லையா, அதனால அதோட valence electron வந்து 6. ஓகே, அதுக்கப்புறம் number of
லோன் பேர்னு பார்த்தீங்கன்னா அதில் லோன் பேரே கிடையாது. ஏன்னா எல்லாமே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிடுதுங்க. நைட்ரஜன்லேயோ ஆக்சிஜன்லேயோ இருக்கிற மாதிரி தனியாக அதுக்கு லோன் பேர் இல்லாததுனால there is no lone pair on sulfur atom. Then minus half into number of bond pair. பாண்ட் பேர் பார்த்தோன்னா எவ்வளோ பாண்ட் இருக்குது? மொத்தம் 4 பாண்ட் இருக்குது சுற்றி. 4 பாண்டுன்னா அப்போ எவ்வளோ இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? இங்கே 2, 4, 6, 8. ஸோ இந்த 8 பாண்டுன்னு 8 வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இது கட் பண்ணால் 4, 6 minus 4 equal to 2 plus 2. So the formal charge on sulfur atom is plus 2 in this case. Okay, so formal charge எப்படி calculate பண்ணுறதுன்றதை பார்த்தோம். We will give a quick review. Formal charge அப்படின்றது ஒரு மாலிக்யூல்லையோ இல்லை ஒரு அயான்லையோ ஒவ்வொரு ஆட்டம்லையும் என்ன மாதிரியான சார்ஜ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறது தான் ஃபார்மல் சார்ஜ். அதோட ஃபார்முலா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் லோன் பேர் மைனஸ் half into நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். முதல்ல லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி we have to calculate this. Okay.